நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சோதர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்கள்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஏசப்பா உங்கள் கரத்தை பிடிச்சு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தனிமையாக இல்லை, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் எதுக்கும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு நம்ம கையை பிடிச்சி நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்போவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, அதுதான் நம்மோட பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்ம ஏசப்பா சொல்லித்தர மத்தேயு 22 அதிகாரம் வரலையும் பரலோக ரகசியங்களை ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ரகசியவர்கள் நம்மளை கூட்டிட்டு போகிறாங்க. அதுக்கு தான் சொல்றாரு, கல்யாணத்தை ராஜாவோட மகன் கல்யாண விருந்துக்கு கூப்பிடுறாங்கன்ற அர்த்தம் அதுதான். 2000 வருஷமா நமக்காகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தலத்துல அவரோட கூட நம்ம என்ன பண்ணோம், அவர் அவருடைய அந்த செலிப்ரேஷனை நம்ம கொண்டாடணும் அப்படின்றது தான் ஏசப்பாவோட விருப்பம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, உலக ஆசைக்கு, பெருமைக்கு, இச்சைக்கு, பேர் புகழுக்கு ஆசைப்பட்டு அற்பமான நிரந்தரம் இல்லாத மாயையான இன்பத்துக்காக ரட்சிப்பை விட்டு விலகி போயிருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. 22ஆம் அதிகாரத்தை இல்லைங்களா? அப்போ அழைக்கப்பட்டவங்க விட்டுடுறாங்க. சரி, அது இஸ்ரவேலரையும் குறிக்கும். அவங்க ரட்சிப்பை ஏற்றுக்கலை. அதனால் போயிட்டு தெருவில் நிற்கிறவங்க, சும்மா இருக்கிறவங்கள எல்லாரையும் கூப்பிடு, ஆயத்தமாக இருக்குது விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அதன் அர்த்தம் என்னன்னா, புறஜாதிகளுக்கும் அந்த ரட்சிப்பு போகுது. கர்த்தர் கிருபையா எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அந்த ரட்சிப்பை கொடுக்குறாரு. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, விசிட் பண்ண ராஜா போகிறாங்க. போகும்போது கல்யாண வஸ்திரம் போடாத ஒருத்தன் உள்ள இருக்கான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அப்படின்னா, கேட்குற சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்த அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்களா? அப்போ ஒன்றும் அவனால் பேச முடியல. இப்போ அவனு கையும் காலும் கட்டி ஏன்னா புறம்பே இருளில் இருக்கிற இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, கல்யாண வஸ்திரம் எது நமக்கு? ரட்சிப்பின் வஸ்திரம். அது என்னது? நீதியின் வஸ்திரம். ரட்சிப்பை தான் நீதிமான்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது ரட்சிக்கப்பட்டாதான் ஒரு மனுஷன் நீதிமானாக மாற முடியும் இல்லைங்களா? ரட்சிக்கப்படாமல் ஒருத்தனும் பரலோகம் போக முடியாது அப்படின்றதுக்கு தான் அந்த உவமை. ரட்சிக்கப்படல்னாலும் போக முடியாது, ரட்சிப்பை இழந்தாலும் போக முடியாது. அதுதான் நம்மளுக்கு வெளிப்படுத்தல கூட தெளிவாக இருக்கும். அதே மாதிரி நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருக்கலாம். கர்த்தர் விழுந்தவனை ஏஞ்சி அவர்கிட்ட வரணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனால் போகவே முடியல அப்படின்னும் போது கஷ்டம் தானே, அதுதான் இங்கே சொல்கிறாரு. அப்புறமா ஏசப்பாவை முழு இருதயத்தோட, மனதோட, பலத்தோட ஏசப்பாவை அன்பு செய்யணும். நம்மளை மாதிரி மற்றவங்கள அன்பு செய்கிறது தான் எல்லா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற மாதிரி. அதே மாதிரி ஏசப்பா சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்வார் ஏசப்பாவே. அல்லேலூயா. அதை நிறைவேற்றியும் முடித்தாங்க. அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சோத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். அடுத்தது ஏசப்பா நம்ம மரிச்சா உடனே கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் மரிச்சா நம்ம எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு போகிறோம். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நான் மரித்தோருக்கு தேவனாக இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறேன். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லிட்டு தன்னை அடையாளப்படுத்துறது அதுதான். அல்லேலூயா. அப்போ அவங்கெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்கன்றது நமக்கு வேத ஆதாரத்தோட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதனால தான் மரண பயம் நமக்கு இருக்கிறதுல கர்த்தருக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்க கூட சந்தோஷமாக நம்ம
காத்திருக்க காரணம். அல்லேலூயா, ஆமென். அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சோத்திர துதி கன மகிமைகளை ஏறெடுக்கலாம். இப்போ நம்ம மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல ஏசப்பா நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 23. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்கள் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியையெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயத்தில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராயிருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். ஆமென். உங்களில் பெரியவரா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லையோ. எவ்வளோ கொடூரமா கோபமா பேசுறாங்க பாரு ஏசப்பா. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகள் எல்லாம் பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தனாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போதோ அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரை சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரிலே சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிக்கேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? எவனாகிலும் பலிப்பிடத்தின் மேல் சத்தியம் பண்ணினால் அதில் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அது அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிக்கேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிப்பிடமோ? அப்படி நம்ம அங்க சொல்லிட்டே வராங்க. 23 பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். எப்படி பேசுறாங்க பாருங்க ஏசப்பா. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வழிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாயிருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகளை கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறத்தில் சுத்தமாக்கும்படி அவைகள் உட்புறத்தையும் முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும்,
உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஓ மை காட், எந்த மாதிரி கோபமா பேசுறாங்க பாருங்க ஏசப்பா. மாயக்கரராகிய வேதபாரகரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோ! எங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்றிருக்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கு பலிபிடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலையை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேலே சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவையெல்லாம் இந்த சன்னதியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஏசப்பா காலத்துல இருந்த ஊழியர்கள் அவங்க அது ஏசப்பா சொல்றாங்க மோசையுடைய ஆசனத்துல இருக்காங்க. அதனால அவங்க என்ன சொன்னாலும் நீங்க கேளுங்க, ஆனா அவங்க செய்கையின்படி செய்யாதீங்க. அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். இது ரொம்ப நாளா எனக்கு தெரியாம இருந்தது. இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன ஏசப்பா அவங்க சொல்றதெல்லாம் கேட்க சொல்றாரு, அவங்க செய்யறத செய்ய வேண்டாம் சொல்றாரு, அவங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டேன்னு சொல்றாருன்னு கொஞ்ச நாளா எனக்கு அது அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு படிக்கும் போது தெரியல. எங்க சித்தப்பா பாஸ்டர். அவங்க இந்த வசனத்து இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்கு. இந்த வசனத்துக்கு ஒரு கதை ஒரு குட்டி கதை சொன்னாரு. அந்த கதை அப்ப புரியல எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுது எனக்கு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஊழிய குடும்பம், ஊழியம் செய்யறவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்களாம், ஆராதனையில இருந்துட்டு பாதி நேரத்துல எஞ்சி போயிடுவாங்களாம் வீட்டுக்கு. வாரம் ஒரு கோழி பிடிச்சு சிக்கன் குழம்பு செய்வாங்களாம். அப்போ இது அவங்க வீட்டு கோழி இல்லை, தெருவில் இருக்கிற கோழி. வீட்டுக்கு வீடு நிறைய கோழிங்க வளர்க்கறதுனால ஏதாவது ஒன்று பிடிச்சு என்ன பண்ணுவாங்களாம், இவங்க குழம்பு வைப்பாங்களாம். அப்போ ஒரு வீக் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி என்னதான் ஹஸ்பண்டு சத்தியத்தை சொல்றாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி மெசேஜில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துருக்குறாங்க. உட்காரும் போது அவங்க ஹஸ்பண்டா இருக்கிற ஊழியக்காரர் என்ன சொன்னாராம், அது திருடக்கூடாது, திருடுறது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாராம். இவங்க என்ன பண்ணாங்களாம், வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு கோழியை பிடிச்சு குழம்பு வைக்காம சாம்பார் செஞ்சு வச்சிருந்தாங்களாம். இவர் ஊழியத்தை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ பார்த்தா சாம்பார் கொண்டு வந்து வைக்கிறாங்களாம். எங்க இன்னைக்கு கோழி குழம்பு இல்லையா, சாம்பார் செஞ்சிருக்க அப்படின்னு. என்னங்க நீங்க தானே சொன்னீங்க திருடக்கூடாது, திருடுறது பாவம் அப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் இனிமேல் யார் வீட்டு கோழியும் பிடிச்சு குழம்பு வைக்க கூடாது, அதனால நம்ம வீட்டுல இருக்கிற சாம்பார் வச்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், போடி பைத்தியக்காரி, எங்க சித்தப்பா இதே மாதிரிதான் சொன்னாங்க, அதனால நான் அப்படியே சொல்றேங்க, சாரி. போடி பைத்தியக்காரி, நான் ஊருக்கு தான் உபதேசம் சொன்னேன், உனக்கு இல்லைன்னு சொன்னாராம். இத சொல்லி சபையில இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. எனக்கு அது மீனிங் புரியல. அப்ப இது எப்போ கேட்டது, ரொம்ப சின்ன புள்ளியில நானு. ஆனா எனக்கு அது மீனிங் தெரியல.
அந்த வசனமும் எனக்கு மீனிங் தெரியல, அவங்க சொல்றாங்க அதையும் மீனிங் தெரியல, சிரிக்கிறாங்கன்னா எல்லாரும். ஆனா நான் எப்ப கொஞ்சம் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சனோ ஆவியான ஒரு துணையோட, அப்பதான் எனக்கு வந்து இதனுடைய உண்மையான அர்த்தம் புரியுது. அப்ப எனக்கு அது அழுக வந்தது, சிரிப்பு வரல, அழுக வந்தது. இது சிரிக்க வேண்டியது இல்லை, சிந்திக்க வேண்டியது இல்லையா இது? ஏன்னா இந்த 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 ஸ்டோரி எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப நான் யோசிச்சேன், இது வந்து சிரிக்க வேண்டிய என்ன இருக்கு? வெக்கப்படணும் இல்ல சிந்திக்கணும்? எப்படி சிரிக்க முடியுது அவங்களால நினைச்சேனா இல்லைங்களா? அப்ப ஊருக்கு தான் உபதேசம், உனக்கு இல்லை அப்படின்னா ஊர்ல இருக்கிறவங்க விசுவாசிங்க எல்லாம் பரலோகம் போகணும், நம்ம போகக்கூடாதுன்ற அர்த்தமா? அது எவ்வளவு மனசு வலி, பரிதாபம். அதுதான் இங்க ஏசப்பா சொல்றாரு. அவங்க மோசே ஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கத்து கொடுக்கிற ஸ்தானத்துல, சொல்லி கொடுக்கிற, போதிக்கிற ஸ்தானத்துல இருக்கிறாங்க அவங்க இல்லையா? அதனால அவங்க என்ன சொன்னாலும் நீங்க கேளுங்க. ஆனா அவங்க அதை செய்யறாங்களா அப்படின்னு கவனிக்காதீங்க, பார்க்காதீங்க. ஆமா, எல்லாரும் அப்படி கிடையாது, சிலர் அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது யாரையுமே நம்ம வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க கூடாது. பொதுவா இது அவ்வளவுதான். ஏசப்பா நமக்கு சொல்லி தர்றது வேதத்தின்படி நம்ம எப்படி இருக்கிறோம். என்ன அழகா ஏசப்பா சொல்லி தர்றாரு பாருங்க. அல்லேலூயா, ஆமென். அது வந்து ரொம்ப வியப்பா இருந்தது அந்த ஏசப்பாவோட உபதேசம். எல்லாத்தையும் A to Z இதுதான் நம்மளுக்கு ஏசப்பா வேதத்துல சொல்லி தரல அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி சோதர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? வானத்து பேல சத்தியம் பண்ணக்கூடாது, ஆலயத்து பேல சத்தியம் பண்ணக்கூடாது, பலிப்பீடத்தின் மேல சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்படி நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு ரொம்ப முகதாட்சியம் இல்லாம எந்த அளவுக்கு ஏசப்பா அவங்க வந்து கொடுமையா அந்த நியாய பிரமாணத்துக்கு எதிராக வாழ்ந்தத கண்ணால பார்த்து இருக்கிறாரு. பரிசேயரே, வேத பாருகிறே, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ அப்படி சொல்லிட்டு அந்த 23வது அதிகாரம் முழுதுமே அந்த ஊழியர்களுக்கு ஐயோ 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 ஐயோன்னு சொன்னது மட்டும் இல்லை, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை மேலதான் வெள்ளை வந்து அடிச்சு வச்சிருக்கீங்க, உள்ள எலும்பும் நாற்றமா இருக்கீங்கன்னு கொடுமையா முகத்துக்கு முன்னாடியே அவர் அப்படி பேசியிருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க மோசமா நடந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது பாருங்க. உங்களை ரவி ரவின்னு கூப்பிட வச்சுக்கிறீங்க, அப்பா அப்பான்னு கூப்பிட வச்சுக்கிறீங்க, நீண்ட ஜெபம் பண்றீங்க, முதன்மையான ஸ்தானத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாருக்கும் தலையிலையும் தோல்லையும் சுமைய சுமத்துறீங்க, நீங்க ஒரு வரல கூட ஒரு வேலை செய்ய மாட்டீங்க, எல்லா பாரத்தையும் உங்க கீழே இருக்கிறவங்களே செய்ய வைக்கிறீங்க இல்லைங்களா? உங்களுக்குள்ள நீங்க சகோதரத்துவத்தோட இருங்க. நீங்க வந்து மேன்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஊழியம் செய்யுது ஏதோ சொல்றாரு ஏசப்பா. நீங்க வந்து தாழ்மையா இருங்க, அப்போ உயர்த்தப்படுவீங்க. கர்த்தரை மட்டும் நம்ம மேல உயர்த்த பாக்குற மனிதர்கள் வந்து பரலோகத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி கர்த்தர் உயர்த்துவாரு. அதுதான் வந்து சீடர்களுக்கு என்ன பண்றாரு, சொல்லி தராரு. பாரு, அவங்க அப்படி இருக்கிறாங்க, நீங்க அப்படி இருக்காதீங்க. பாரு, அவங்க இப்படி செய்யறாங்க, நீங்க இப்படி செய்யாதீங்க. பாரு, அவங்க வந்து இதை செய்யல, நீங்க அப்படி செய்யாம இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு அவங்க முன்னாடியே சொல்லி 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 சீடர்களுக்கு கத்து தராரு. அல்லேலூயா. அப்பா, ஏசே படிக்கும் போது பயமா இருக்கு. இது நம்மளையே சொல்ற மாதிரி இருக்கு அந்த இடத்துல எல்லாம். அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். ஏசப்பா சொன்னது ஏதாவது நமக்குள்ள இருக்கா? கர்த்தர் சொன்னதுன்னு அதாவது நமக்குள்ள இருக்கா? ஏதாவது நம்ம இதுல இருந்து திருத்திக்கணுமா, சரி பண்ணிக்கணுமா? அப்படிதான் நான் பயந்து எச்சரிக்கையா அதை நான் படிச்சேனா. அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சோத்திரம்.
எவ்வளோ திட்டுறாரு இல்லையா. அவரு நம்ம படிக்கும் போதே தெரியுது நம்மளுக்கு வந்து அவர் ரஃபா பேசுறாரு. முகத்துக்கு முன்னாடி ரஃபா பேசுறது தான் நமக்கு தெரியுது. ஆனா அந்த வழியில பேசுறாரு. எவ்வளோ சொல்லி கூட இவங்க வந்து கேட்க மாட்றாங்களே, உண்மையை தெரிஞ்சுக்க மாட்றாங்களே. இந்த பூமி தான் நிரந்தரம். இந்த பூமியுடைய பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, வசதி, இதை தானே இவங்க வந்து நிரந்தரம்னு பார்க்குறாங்க. இவங்க பரலோகமே வர முடியாதே என்ற வேதனையில தான் அவங்கள திட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது என்னன்னா 37 பாருங்க. 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிக்கிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த வசனம் படிக்கும் போது எனக்கு வந்து சின்ன வயசுல எங்க அப்பா வந்து எங்கள் வீட்டில் வந்து கோழி நிறைய நாங்கள் வந்து வளர்ப்பார். எங்கள் அப்பா ஆடு மாடு கோழி இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும். ஒரு டைம் என்ன பண்ணாங்க, அப்பா முட்டை எடுத்து 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 வச்சுட்டு இருந்தாங்க நிறையா. அந்த முட்டையெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. நிறைய முட்டை இருக்கும். கூடையில் தவிடு கொட்டிட்டு அது மேலே என்ன பண்ணுவோம் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஏன்பா இது நிறைய எடுத்து வைக்கிற அப்படின்னா, எங்கள் அப்பா சொன்னாங்க, இது இந்த கோழி முட்டையிலேருந்து குட்டி குட்டி கோழி வரும் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலத்தில் எங்கள் அப்பாட்ட ஓடி போய் இருந்தால் கேட்பேன்ப்பா, குட்டி கோழி வந்துடுச்சா குட்டி கோழி வந்துடுச்சான்னு கேட்பேன். நான் எங்கள் அப்பா இல்லைன்னா நானே போயிட்டு அந்த இடத்த நான் திறந்து பார்ப்பேன் வந்திருக்கா அப்படின்னு. அப்புறமா அது வந்து ஒரு நாள், அந்த எவ்வளோ நாளுன்னு தெரியல எனக்கு, 23 21 நாளாக எனக்கு சரியாக தெரியல எவ்வளோ நாள் வைப்பாங்கன்ட்டு. அப்போ என்ன பண்ணிங்குது, அந்த கோழியில் ஒரு ஓல் மாதிரி போட்டிருப்பாங்க குட்டி குட்டி குட்டியாக. எங்கள் அப்பா சொன்னாங்க, இது என்னப்பா இதுன்னா கோழி மூக்கு குத்தி வச்சிருக்கு முட்டைக்குன்னு சொல்லுவார். கோழி மூக்குத்தி வச்சுக்குதுமா அப்படி சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. அந்த டைமில் அப்படி சொன்னாங்களா, எதுக்கு சொன்னாங்க அப்படி எனக்கு தெரியல. அப்போ வந்து நான் மரம் பார்க்குறேன், எல்லாம் குட்டி 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 கோழிங்க, அழகா இருக்கு. ஐயோ அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை எனக்கு. அப்புறமா நான் ஒரே சந்தோஷம், கையை தட்டிக்கின்னு அதை பார்க்குறேன்னா. அப்போ என்ன பண்ணி ஹோம்ஒர்க் எழுதிட்டே நான் அது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்குறேன். நேற்று தான் முட்டையாக இருந்தது, இன்னைக்கு குட்டி குட்டி கோழியாக இருக்கே, அழகாக வேற இருக்குது. அதை பார்த்துட்டே இருந்தேன்னா அப்போ வந்து எங்கள் தோட்டத்திலே தான் கோழிங்க எல்லாமே மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த கோழி, அந்த குட்டி குட்டி கோழி இருக்கு பாருங்க, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஒரு மாதிரி வித்தியாசமா கத்துச்சுங்க. வித்தியாசமா கத்துன உடனே கொஞ்சம் நிமிஷத்துல ஆயிடுச்சுங்க. அந்த அங்கங்க தூரமா போயிட்டு இருந்த குட்டி குட்டி கோழிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஃபுல்லா அந்த பெரிய கோழி 2 ரக்கை இப்படி தூக்குச்சு. தூக்குன உடனே இதுங்க எல்லாம் போய் 2 ரக்க கீழே போய் உள்ள போயிடுச்சுங்க. இது கோழி என்ன பண்ணுச்சு, அப்படியே ரக்கைய மூடினாங்களா. அது பார்த்தா அந்த கோழி குஞ்சுங்கள்லாம் அந்த அவங்க அம்மா கிட்டவே அது ரக்கைக்குள்ள இருக்குதுன்றதே தெரியல. இதை நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இதை பார்த்துட்டு இருக்கேனா, எனக்கும் ஆச்சரியமா இருக்கு, ரக்கையில இருக்கிறதே தெரியல. அப்புறம் பார்த்தாக்கா மேல காக்காங்க பறக்குது. அந்த காக்காங்க பறக்கிறதுனாலதான் இது அது மாதிரி கத்திருக்கு. இதுங்களுக்கு அந்த இது மாதிரி சவுண்டு கொடுத்தா
அந்த ரக்குக்குள்ள வந்துடணும்னு எப்படிங்க தெரியும் அந்த குட்டி குட்டி கோழிங்களுக்கு? ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த காக்கங்கள்லாம் போயிடுச்சுங்க. போனதுக்கு அப்புறம் ரக்கை எடுக்குது, போயிட்டு மறுபடியும் நார்மலா என்ன போயிட்டு அங்கங்க அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. ஐயோ, அது என்னால மறக்கவே முடியாது அந்த நிகழ்ச்சி. எனக்கு இந்த வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் அது அப்படியே எனக்கு ஞாபகம் வரும். ஏசப்பா சொன்ன இந்த வசனம் எனக்கு நல்லாவே எனக்கு புரியும். இதுக்காக தான் ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க இந்த வசனத்தை அப்படின்னு. அதுக்கு என்ன அழகா சொல்றாரு பாருங்களா. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லி எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிற்று, அதனால உங்க வீடு அழிக்கப்படும். இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி சவுண்டு கேட்டா வந்துடணும், தாய்கிட்ட என்கிட்ட வந்துடணும் அடைக்கலத்துக்கு அப்படின்றத எந்த அளவுக்கு தாயோட அந்த சிக்னல்ல அந்த குட்டி கோழிங்க தெரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அந்த உணர்வு எருசலேமுக்கு இல்லை. கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர்னு எப்ப நீங்க சொல்றீங்களோ அது வரலையும் என்ன நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இன்ன வரலையும் பார்க்காம தான் இருக்காங்க. இல்லைங்களா? அநேகர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. கட்டாயம் வேதத்தின்படி இஸ்ரவேலர் எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்க வேதம் சொல்லுது. அல்லேலூயா, ஆமீன். அவங்க ரட்சிப்புக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுடைய சமாதானத்துக்காகவும் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவங்களுடைய ஜெயத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. அல்லேலூயா, ஆமீன். கட்டாயம் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஏசப்பா இங்க சொல்றாருல்ல, கர்த்தருடைய நாமத்தினால வந்தவர்து சோத்திரிக்கப்பட்டவர்னு கட்டாயம் அவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அல்லேலூயா, ஆமீன். அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சோத்திர சொல்ற. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா வருகைக்கு நம்ம காத்திருக்கணும். அந்த மாதிரி உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியுது. இல்லைங்களா? வேதத்துல சொன்ன எல்லா ஏசப்பா வருகையின் போது நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் நம்ம கண்ணு பாக்குது, நம்ம காது கேக்குது. இல்லைங்களா? ஏசப்பா வாசற்படியில நின்றுட்டு இருக்காங்க. எப்ப தட்டுவாங்க நமக்கு தெரியாது. அவர் தட்டும்போது நாம திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிக பெரிய கல்யாண விருந்து. இப்ப வேதத்துல இங்க சொல்றாரு இல்லையா, இந்த கல்யாண விருந்து பரலோகத்துல நடக்க போகுது. ரட்சிக்கப்பட்ட நாம யாரும் அதை விடக்கூடாது. அவங்கெல்லாம் விட்டாங்க இல்லையா, அத மாதிரி நம்ம விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். அதுக்காக நம்ம கர்த்தருக்கு ஆயத்தமா இருப்போம், மற்றவங்களை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்லையும் இருப்பதாக. ஆமென்.